ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதனுடைய பேரறிவினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியிலே இன்றைக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக அநேக பிரார்த்தனைகள் இருக்கிறது அல்லவா? அதுல ஒரு மைல்கல்லா இன்னைக்கு பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு பெருங்களத்தூர் தான் இருக்கிறாங்க. அவங்க நம்ம குழந்தை பாபா குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய பாபா இல்லையா? கிட்டத்தட்ட 6 வருஷத்துல 600 குழந்தையை கொடுத்திருக்காரு, வரம் கொடுத்திருக்கிறார். குழந்தை பெற்றதற்காக குழந்தை இல்லாத சென்ற வாரம் கூட பார்த்தோம். நம்ம 15 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பெற்றெடுத்திருக்காங்க. இந்த பாபாவுடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் வேண்டிக்கிட்டு பெற்றிருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த பிரியங்கா ஒரு குழந்தை பெற்றெடுத்திருக்காங்க. ஆனா அந்த குழந்தையோட ஹார்ட் ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். ஸோ நம்ம டாக்டர் நம்ம சாயப்பா நினைச்சாக்கா கண்டிப்பா அந்த ஓட்டையெல்லாம் அடைஞ்சிரும், எந்த நோயும் இருக்காது. அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்கிற தாய்மார்கள் சாயப்பா வேண்டிக்கோங்க. கண்டிப்பா எந்த விதமான குறைபாடுகள் இல்லாம குழந்தை பிறக்கும். நீங்க தைரியமா இருங்க. அதனால அவங்க பேர்ல பிரியங்காவுடைய குழந்தை 4 நாள் ஆயிருது. அந்த குழந்தைக்கு அதுல ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்காக அந்த ஓட்டைய சாயப்பா அடைக்கணும்னு சொல்லிட்டு பிரியங்காவுடைய அந்த குழந்தையோட பேர்ல ஒரு மட்டை தேங்காய் இருக்கிறோம். ஓம் சாய்ராம். ஓம் சாயி நமோ நமக. ஸ்ரீ சாயி நமோ நமக. ஜெய் ஜெய் சாயி நமோ நமக. சர்க்குரு சாயி நமோ நமக. அடுத்து திருமதி ரோசலின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க வயசானவங்க, திருமணமே பண்ணிக்கல. அவங்க கூட அவங்க அக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 80 வயசுக்கு மேல ஆகுது. ஆக இவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஜுரம் இருக்குது. அவங்க அக்காவை இவங்க பாத்துக்கிறாங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆகல. ஆனா இவங்களுடைய ஃபுல் லைஃப் டெடிகேட் பண்ணிருக்காங்க அக்காவுக்காக. இவங்க இனிமேல் சாயப்போட கிருபையினால ஆரோக்கியம் தான் கிடைக்கணும். அவங்க கேட்கறது எல்லாமே அது வேணும் இது வேணும்லாம் கேட்கல. சாயப்பா கிட்ட நான் ஆரோக்கியமா இருக்கணும்ப்பா, நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணணும்ப்பா, அதுக்காக நான் நல்லா இருக்கணும், எங்க அக்காவுக்கு நான் நிறைய சேவை பண்ணணும், அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்தா, ஜுரம் வந்தா, கொரோனா தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அவங்களுக்கு. இந்த நோயெல்லாம் வரக்கூடாது. நம்ம சாயப்பா எவ்வளவோ கொரோனா எத்தனையோ பிள்ளைங்களை இந்த கொரோனா இல்லாம இப்ப நாங்க ப்ரேயர் பண்ணாக்கா ஒரு அந்த ஆம்புலன்ஸ் போகுன்னு சொல்றாங்களா, ஆம்புலன்ஸ் போது பாருங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல போற அந்த அந்த மனிதர் நல்ல விதமாக பிழைத்து அந்த குடும்பத்திற்கு மீண்டும் போய் ஆரோக்கியமா சேரணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த ரோசலின் அம்மா சொன்ன இல்லையா, இந்த அம்மா சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க நல்லமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அவங்க ஒரு வீடு குடி போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த வீடு அவங்களுக்கு கிடைச்சி நல்ல விதமா நம்ம கிட்ட அவங்க ஃபோன் பண்ணணும். சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சுப்பா, நீங்க பண்ண பிரேயர் சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு, சாயப்பா நல்லது செஞ்சாரு, வழித்துணை பாபா வழி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி கண்டிப்பா வருவாங்க. அவங்களுக்காக அவங்க பேர்ல ரோசலின் அம்மா பேர்ல ஒரு மட்டை தேங்காய் வைக்கிறோம். ஓம் சாயி நமோ நமக. ஸ்ரீ சாயி நமோ நமக. ஜெய் ஜெய் சாயி நமோ நமக. சர்க்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். அதே மாதிரி சசிதரன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியால இருக்கிறாங்க. அவர் கப்பல் அந்த தொழில் நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு. அதுல ஒரு வல்லுநர், ஒரு என்ஜினியர். அவர் கொஞ்சம் ஒரு பல ஆண்டுகளாக வேலை இல்லாம இருக்கிறார். அவருக்கு நிறைய கன்சல்டிங் தெரியும் அவருக்கு. அதனால அந்த கன்சல்டிங் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் இப்போ ஒரு நல்ல செய்தி சொன்னார். கிட்டத்தட்ட இந்த கம்பெனி உங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முதலாளி அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லதான் சொல்லிக்கிறாரு. கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி, நினைச்ச மாதிரி அந்த கம்பெனி அவருக்கு வேலை கிடைச்சி நிறைய பணம் கிடைச்சி மகா அன்னதானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நம்ம கோவிலுக்கு கண்டிப்பா அவர் மகா அன்னதானம் பண்ணக்கூடிய அந்த தகுதியை நம்ம சாயப்பா கொடுப்பாரு. அவருக்காக ஒரு மட்டை தேங்காய் நம்ம வைக்கிறோம். ஓம் சாயி நமோ நமக. ஸ்ரீ சாயி நமோ நமக. ஜெய் ஜெய் சாயி நமோ நமக. சர்க்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம்.
அடுத்து வந்து செல்வின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு தலை சுத்துது, எப்ப பார்த்தாலும் தலை சுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தலை சுத்து இல்லாம அவங்க ரொம்ப ஏழை. அவங்க இங்க இருந்து போயிட்டு அவங்க கணவன் மனைவியா அங்க போய் சம்பாதிக்கிறாங்க. இந்த குடும்பத்தை காப்பாத்துக்க பிள்ளைங்களாம் இங்க இருக்காங்க. சீக்கிரமா வந்து நம்ம நாட்டுக்கு வந்து சேரணும். இந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம நாடு வந்து சேரணும், நம்ம இந்த வீடு வந்து சேரணும், பிள்ளைங்களை பெற்றோர்கள் எல்லாம் பார்க்கணும், மனைவி மக்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு, புருஷனை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நிறைய வேலை செய்யறாங்க வெளிநாடுகள்ல. அவங்களாம் வந்து சேரணும், அவங்களுக்காக ஒரு மட்டும் இருக்கு. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அடுத்து வந்து விருந்தகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் துபாயில. அவர் வந்து நிறைய வேடிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய மனைவி இங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய பிரார்த்தனை வைக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கணும், திரும்பி வந்து சேரணும், அவங்க உடம்புலாம் நல்லா இருக்கணும், எந்த விதமான நலி இருக்கக்கூடாது, ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஒரு பணம் வரணும், நிறைய கடன் அடையணும், பிரச்சனை இருக்கக்கூடாது. விருந்தகிரி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் 7 அடி உயரத்துல 2 குத்து விளக்கு இங்க வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாபா கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவரே செய்வார், அப்பா செய்வாரு. அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு நிறைய வேணா செய்யட்டும், அந்த தகுதியை சாயப்பா கொடுக்கட்டும், அவருக்காக ஒரு மட்டத்தை கிடைக்கலாம். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. ஓம் சாய்ராம். மதுரையிலிருந்து கமலாம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வயசானவங்க ப்ரே பண்றாங்க. வயசான கணவர், அவருக்கு 80 வயசுக்கு மேல ஆயிடுது. அவர் வந்து ஜானகிராமன் பேர் அவருக்கு. ஐயா வந்து ஜானகிராமன் வந்து கை நடுக்கம் இருக்குது. கை நடுக்கத்தினால அவருடைய வேலைகளை அவர் தனியாக செஞ்சு முடியல. அவருக்காக மற்றவங்க வேலை செய்ய வேண்டியது. இந்த வயோதிக நோயினால அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த கமலாமாவும் நமக்கு ரொம்ப தொடர்ச்சியா வேண்டிக்கிறாங்க. பயம் அவங்களுக்கு, தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு அவங்க தான் வளர்க்க வேண்டியது. ஏன்னா அந்த பேர குழந்தைகளுடைய தகப்பனார் இறந்து போனார். ஆக அந்த தகப்பனார் வந்து இல்லாத சூழ்நிலையில இவங்களை, இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த பெற்றோர்கள், இந்த அதாவது தாத்தா பாட்டிக்கு இருக்குது. அதுக்காகவாவது இந்த தாத்தாவுடைய அந்த தாத்தாவும் பாட்டியும் ஆரோக்கியமா இருந்து நீண்ட நாள் உயிர் வாழ்ந்து இந்த பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களே பிக்கப் பண்ணிப்பாங்க. அதனால பாபா வந்து அது வரைக்கும் அந்த ஜானகிராமன் ஐயாவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, கை கால் ஆடாம தானே நடந்து, தானே நல்லா சாப்பிட்டு எல்லா வேலைகளும் அவரே செஞ்சுக்கிற மாதிரி சாயப்பா வேண்டிக்கிறோம். சாயப்பா கொடுப்பாரு, அவருக்காக ஒரு மட்ட தேங்காய். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக, ஜெய் சாயி. ஓம் சாய்ராம். திருமதி சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு திருவான்மையூர்ல இருக்காங்க. அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கே வயசு நல்ல வயசு, அவங்களுக்கு 80 வயசுக்கு மேலே ஆகுது. அவங்க பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. ஒரு பிள்ளை வந்து ஜெய்சங்கர் அப்படின்னு பேரு, சுவாதி நட்சத்திரம். இந்த அம்மாவுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த வயசானவங்க தன்னுடைய மகன் வந்து நல்ல பெரிய வேலையில ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறார். ஆனா அந்த உத்தியோகம் போயிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு பயம். வெளியில அனுப்பிச்சிருவாங்களோ அப்படி பயம். கண்டிப்பா அவங்களை வந்து சாயப்பா வெளியில் அனுப்ப மாட்டாரு. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, அந்த வேலையில் தொடர்ச்சியா நீடிப்பாரு. நல்ல கை நிறைய முதல்ல சம்பளம் அந்த மாதிரி மீண்டும் நல்ல சம்பளம் வாங்குவாரு. அந்த குடும்பத்தை அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் காப்பாற்றுவாரு. நினைச்சதெல்லாம் செய்யறதுக்கு அந்த பொருளாதார நிலைமை கண்டிப்பா கடைசி வரையும் அதே மாதிரி இருக்கும்ன்ற நம்பிக்கையை சாயப்பா கொடுப்பாரு. அந்த சரஸ்வதி அம்மா வேண்டியது கண்டிப்பா சங்கடம் இல்லாம நடக்கும். அவங்களுக்காக ஒரு மட்டும். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. ஓம் சாய்ராம். இன்னைக்கு வந்து மலேசியால இருந்து கண்மணி அப்படின்னு ஒரு பொன்மணி பேசினாங்க. கண்மணின்னு ஒரு பெண்மணி பேசினாங்க மலேசியால இருந்து. அவங்க வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப கிடினஸ் இருக்குது, ஃபீவர் இருக்குது, பயம். அவங்களுக்கும் அதே மாதிரி தான் பயம். இப்பெல்லாம் யாருக்காவது ஃபீவர் இருந்தா, தலை வலிச்சா, கொஞ்சம் தொண்டை வலிச்சா, கொஞ்சம் உடம்பு கன இருந்தாலே போதும் நம்மளுக்கு கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இங்கே கூட நிறைய பிள்ளைங்க அப்படி இருக்காங்க. இவங்களெல்லாம் பயப்பட வேண்டாம்.
சாதாவாக தான் இருக்கும். கண்மணி கூட நிறைய பயந்துருக்காங்க. அவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து நம்மளுடைய பாபாவுக்கு நிறைய செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க செய்யனாலும் பாபா அவங்களுக்கு செய்வாங்க. அந்த கான்ட்ராக்ட்லாம் அவங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக அவங்க நல்லது செய்வாங்க. பாபா நல்லது செய்வார். அதனால் பயப்படாமல் இருக்கணும். கண்மணி அவங்களுக்காக ஒரு மட்டும் தேங்க. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக, ஜெய் ஷரம் ஜெய் ஷரம். ஓம் சாய்ராம். அடுத்து நேபாள் நாட்டில இருந்து ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. ராமச்சந்திரன் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அந்த ராமச்சந்திரன் வந்து இங்கிருந்து அங்க டாக்டரேட் படிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய மெத்த படிச்சிருக்கிறாரு. அங்க போயிட்டு நேபாள தேசத்துடைய அந்த பெண்ணை திருமணம் பண்ணிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல அவருக்கு திருமணமாகி ஆயிடுச்சு. ஆனா குழந்தை இல்லை. குழந்தைக்காகவும் அவர் வெளிநாடு சென்று கனடா, இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி வெளிநாடுக்கு போயிட்டு டாக்டருக்கு மேல ஒரு படிப்பு இருக்குது. அதையும் படிச்சுட்டு நல்ல ஒரு பெரிய உத்தியோகத்துல சயின்டிஸ்ட் மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்லூரியில பெரிய பேராசிரியராக இருக்கிறாரு. அவர் இன்னும் வெளிநாடுக்கு போயிட்டு நல்ல விதமா எதிர்காலத்தை அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு விருப்பம். அந்த விருப்பத்தை சாயப்பா நடத்தி கொடுப்பார். கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அவர் வெளிநாட்டுல இருந்து நமக்கு பேசுவார் பாருங்க. கண்டிப்பா இப்பவே வெளிநாட்டு தான் இருக்கிறாரு, நேபாள தேசத்துல இருக்கிறாரு. ஆனா அவர் நினைச்ச தேசத்துல நினைச்ச உத்தியோகத்தை கிடைச்சி, நினைச்ச மாதிரி அவருக்கு சம்பளம் கிடைச்சி, நல்ல அவர் எதிர்காலம் நல்ல சிறப்பதற்காக அப்பாட்ட வேண்டிக்கிறோம். கண்டிப்பா அப்பா செஞ்சு கொடுப்பார். அவருக்காக ஒரு மட்டும் தேங்க. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக, ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். அடுத்து வந்து பூங்கோதை அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல இருந்து ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டில் தன்னுடைய பிள்ளைகள், ஒரு மகள் ஒரு மகன், 2 பிள்ளைகளும் நல்லா படிச்சு முன்னேறிக்கிட்டு வர்றாங்க. இருந்தாலும் கூட இன்னும் அவங்க நினைச்ச மாதிரி நல்ல ஒரு படிப்பு படிச்சு முடிக்கணும். இந்த 2 பிள்ளைங்களும் ஒழுக்கமா எதிர்காலத்தில் நல்ல எல்லா பிள்ளைங்க எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் நல்ல ஒரு நிறைய பயம் இருக்குது. இந்த பிள்ளைங்க நல்லா ஒழுக்கமா உயர்வா நல்லா படிச்சு நல்ல திருமணம் நடந்து நல்ல செட்டில்மெண்ட் ஆகி நிம்மதியான ஒரு குடும்பத்தை நடத்தணும்னு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. தொடர்ச்சியா பண்ணக்கூடிய சாயப்பா கிட்ட பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனை சக்சஸ்ஃபுல்லா நடந்து அந்த குடும்பம் வளமாக நலமாக ஆரோக்கியமாக நல்ல ஒரு ஐஸ்வர்யமாக பேரோடும் புகழோடும் வாழ்வதற்காக ஒரு மட்டுத்தேங்க அவங்களுக்காக வைக்கிறோம். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக, ஜெய் சாய். ஓம் சாய்ராம். அடுத்து வந்து உமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. உமா அவங்க வந்து சங்ககிரியில் இருக்கிறாங்க. அவங்க மகன் வந்து தன்னுடைய மகன் படிப்பு சரி, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போறதில்லை. பள்ளிக்கூடம் போனதுனாலே அந்த தம்பிக்கு வந்து விருப்பம் இல்லை, பள்ளிக்கூடம் போறதுக்கே விரும்பலை. அவங்க வந்து அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போகணும், அந்த அம்மா விரும்புகிற மாதிரி அந்த தம்பி போயிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு நல்ல மதிப்பெண் எடுத்து எதிர்காலத்தில் நிறைய படிப்பெல்லாம் படித்து அவங்க விரும்புகிற மாதிரி நல்ல ஒரு தொழில் இருக்கிறா சிறந்து விளங்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும், பெயரோடும் புகழோடும் இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பிரார்த்தனையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி இந்த பெயர் சொல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். பெயர் சொல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெயர் சொல்லிட்டு நம்மகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த பெயரை இன்னும் சொல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா எல்லாருக்காகவும் ஒரே தேங்காய், ஒரு 1000 தேங்காய் இந்த தட்டு பிடிக்காது. 1000 தேங்காய் ஒரே நேரத்துல அங்கே போட முடியாது. எங்க தூணி எரியுது இல்லையா? எரியக்கூடிய அந்த துணியில 1000 தேங்காய் ஒரே நேரத்துல போட முடியாது. அதனால எத்தனை பேர்கள் இருந்தாலும் பெயர் சொல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. எல்லாருடைய பேரும் அடியனுடைய மனசுல பதிஞ்சிருக்குது. அது சாயப்பா கேட்டிருப்பார் கண்டிப்பா. அதனால அவங்களுக்காக எல்லாருக்காகவும் இந்த உலகத்துக்காக இந்த கொரோனா கொடிய நோய் ஓடுறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரே தேங்காய் மட்டும் தேங்காய். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக.
சாயே நமோ நமः. ஸ்ரீ சாயே நமோ நமः. ஜெய் ஜெய் சாயே நமோ நமः. சத்குரு சாயே நமோ நமः. இல்லை அப்படியே தான் போங்க, அப்படியே போங்க. ஓகே சார். அப்படின்னு அப்போ உங்கள் ஃபேஸோடய அதை காமிக்கிறேன். அப்படியே இருங்க கையில் எடுத்துக்கலாம். இதை பிடிச்சிக்கிங்க சார் நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸோடய தூணி எரியுது. தள்ளி போங்க. ஓகே ஓகே. ஓம் சாய்ராம். இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் நிறைவேறி எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாருடைய வீடுகளும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கவங்க எல்லாருமே. இதில் நீங்களும் சேர்ந்துருக்கீங்க, இந்த இந்த கூட்டு பிரார்த்தனை குழுவில் நீங்களும் இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கூட நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் பேரில் கண்டிப்பாக நாங்கள் மட்டன் தேங்காய் போடுறதுக்காக தயாராக இருக்கிறோம். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இதை சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பேரெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் ஃபோன் நம்பர் எழுதுங்க, உங்கள் விலாசத்தை எழுதுங்க. இந்த கொரோனா லாக்டவுன் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே சில பேருக்கெல்லாம் வந்து இன்னும் சேராமல் இருக்குது, அனுப்புறேன்னு சொன்னவங்களாம் அந்த அனுப்பினவங்களுக்கெல்லாம் கூட போகாமல் இருக்குது, திரும்பி வந்துடுது. அதனால் இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே இந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக பிரசாதம் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களுக்கு தேவையான பிரார்த்தனையை சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு தயாராகிறோம். இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதை விரும்புகிறீங்கன்னா இதை பற்றி நீங்கள் கமெண்ட்டை நீங்கள் தெரிவிங்க. இந்த பிரார்த்தனை இன்னும் எப்படி மேலே தான் இன்னும் நல்லா செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை செய்கிறோம், அதை ஏற்றுக்கிறோம். இனி வரும் காலங்களில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறும். ஓம் சாயி நமோ நமக. ஸ்ரீ சாயி நமோ நமக. ஜெய் ஜெய் சாயி நமோ நமக. சர்க்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய்ராம். தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து